ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்துட்டு சும்மா அடாவடியாக இருக்க ஹீரோயின், அடங்கா பிடாரியாக சேட்டை பண்ணிட்டு இருக்க ஹீரோ அவனை எப்படியெல்லாம் திருத்துறா. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க எப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள லவ் வந்ததா இல்லையா, இந்த கதையில் ஹீரோயின் பண்ணுற அட்டகாசம்லாம் என்ன அப்படின்றது தான் மூவி. பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். கவலைப்படாமல் தைரியமாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய பணக்கார வீட்டு காரை காட்டுறாங்க. அந்த கார் வந்து ஒரு இடத்துல நிக்குது. பார்த்தா அந்த காருக்கு பின்னாடியே வந்துட்டு இன்னும் ஒரு 4-5 கார் வந்துடுது. பார்த்தா ஒரு லேடி இறங்குறாங்க. எக்கச்சக்கமான ஆளுங்க வந்துடுறாங்க. சீக்கிரம் அவனை இறங்க சொல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. மேடம் வேண்டாம் மேடம், எதுக்காக மேடம் இப்படி பண்றீங்க, அவர் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லும் போது மரியாதையா போய் இறக்கு, இல்லைன்னா எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியல அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோக்கு இப்போதைக்கு 10 வயசு தான் ஆகுது. அவன் சும்மா லாலிபாப்பை சாப்பிட்டுக்கிட்டே கெத்தா கீழே இறங்குறான். பயங்கர திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல. பெரிய பணக்கார வீட்டு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஒரே ஆம்பளை வாரிசு இவன் தான். அந்த திமிர்ல இறங்கினோடனே மேனேஜர் மூக்குலயே ஒரு குத்துறான். ஏழுக்கு அடுத்த வயசாகுது, இது வரைக்கும் உனக்கு என்னோட ஷூவை கூட ஒழுங்கா துடைக்க தெரியல. எனக்கு வந்துட்டு உன் மேல வர ஆத்திரத்துக்கு எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். உன்னை இன்னும் வேலை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஐயோ ஆமா சாமி, கரெக்டு தான் சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு அவன் பயங்கரமா கூட கும்பிட்டு போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். அதனால அவங்க தாத்தா வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நைட்டு பூராவும் இந்த தெருவில் இருக்க குப்பை எல்லாத்தையும் பொறுக்கணும், அதுவும் வந்து இந்த சாக்கு பையில தான் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, அதை படிக்கிறதுக்கு நான் இந்த வேலையே செய்வேன் அப்படின்னு சொல்றான். ஓ உனக்கு இவ்வளோ திமிரா போச்சாடா, செய்டா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இவன் என்னவோ ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு அந்த மூட்டையை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறான். அந்த ஸ்கூல்ல சொல்லித்தர பாடத்தை படிக்கிறதுக்கு குப்பை பொறுக்கிறது எவ்வளோ பெட்டரு அப்படின்னு சொல்றான். நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா, கண்டிப்பா உன்னை திருத்தறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க கிட்ட அடிபட்டு மிதிப்பட்டு என்ன பாடுபட போறப்பாரு அப்படின்னு அவங்க அம்மாவே சாபம் விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அரை மணி நேரம் இவர் சும்மா ரோட்டை சுத்திக்கிட்டு இருப்பாரு, அதுக்கு மேல அவரால் பண்ண முடியாதுன்னும் போது கரெக்டு வாங்க நம்மளும் பின்னாடியே போகலாம், அப்பதான் அவனை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் பார்த்தா செம்ம ஜாலியா வந்துட்டு குப்பை தொட்டிக்குள்ள விட்டா இறங்கிடுவான் போல, எல்லாத்தையும் பத்திரமா பொறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு செம்ம அப்செட் ஆயிடுது. அட பாவிடி, இந்த அளவுக்கு தெளிவா இந்த வேலையில இறங்கிட்டேடா அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய குப்பை தொட்டியை பாக்குறான். அம்மா இதுக்குள்ள நிறைய வேஸ்ட் பொருள் இருக்கு, இதுல இறங்கினா எனக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன், நான் உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்குறான். அவங்க அம்மாடே வேணாண்டான்னு கத்துறாங்க. ஆனா அவன் அதை கேட்கிற மாதிரி இல்ல. அந்த டைம் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தன் ஓடி வரான். அவனை துரத்திக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு வரா. அந்த பொண்ணு டே மரியாதையா நில்டா, இதுக்கு மேல ஓடாத, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்துறா. இவ தான் வந்துட்டு நம்ம அடாவடியான ஹீரோயின். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பாட்டில் கிடைக்க, அம்மா சூப்பர் பாட்டில் அப்படின்னு சொல்றான். அதை பிடிங்கி நம்ம ஹீரோயின் சொன்னு காத்துலயே சுழட்டி அடிச்சு அந்த ஓடிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் மண்டை பேந்துருது. அப்பவே வேண்டான்னு நான் சொல்லி துரத்திக்கிட்டு இருந்தேன், அதுவும் நல்லதுக்கு தான் வேணாண்டான்னு சொன்னேன். நீ அப்பவே என்கிட்ட எங்க பாட்டி கிட்ட இருந்து திருடின காசு கொடுத்துட்டு ஓடிந்தீங்கன்னா உன்னை நான் சும்மா விட்டுருப்பேன். என்ன தைரியம் இருந்திருந்தா இவ்வளவு தொலைவுக்கு எங்க காசை நீ புடுங்கிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோயினோட பாட்டியோட காசை இவன் திருடிட்டு ஓடி வந்துட்டான் போல. பேசிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றான். விடுறாளா ஹீரோயின், தூக்கி சுழட்டி அடிக்கிறா காத்துலயே அவனை. அதை பார்த்து ஹீரோவோட அம்மா எல்லாருமே அங்க செம்ம ஷாக்கு. அவன் நெஞ்சில காலை வச்சு மிதின்னு மிதிக்கிறா. உடனே அவனும் ஐயோ தாயே நான் கொடுத்துட்றேன், இதான் இந்த காசை கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கிட்டு என்னை விட்டுட்டு தயவு செய்து அப்படின்னு புலம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களோட ஆளுங்களை கூப்பிட்டு இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்த பாட்டி இப்பதான் வந்து சேர்றாங்க. அம்மா உனக்கு ஒன்னும் ஆகல இல்லம்மா அப்படின்னும் போது, எனக்கு என்ன ஆகும் பாட்டி, இவன் கிட்ட இவனா பிரச்சனை பண்ணானா அவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு இவ சொல்றா. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, பாட்டிமாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்காக தான் இந்த காசை வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சாதா உடம்பு முடியாம அப்படியெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட சீக்கிரமாவே செத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போது நம்ம
ஹீரோவோட அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சாரி தம்பி, நீ அந்த பாட்டில ஆசையா எடுத்திருப்ப, நான் வந்து பொடிங்க தூக்கி போட்டு உடைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நேரா பாட்டியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறா. அப்ப ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லு, நான் இவங்களை போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா பாட்டியை காப்பாற்றவே முடியாது, பெரிய சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான காசு இவங்க கிட்ட இல்லை. அதை கேட்டு ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அந்த வீட்டையே குப்பை மேடு மாதிரி குப்பை போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். எனக்கு இந்த படிப்பெல்லாம் பிடிக்கவே பிடிக்கல, மண்டையிலேயே ஏறல, இந்த பேப்பர் வீடு பூரா பறந்துச்சுன்னா அப்பவாவது எனக்கு மண்டையில ஏறுதான்னு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலைக்காரங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், வேலை வாங்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. அவங்க அம்மா வேற ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ வந்து என் பையனை பெண்டு நிமித்தணும், நாங்கள் எல்லாரும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம், அதனால அவன் எங்க யாருக்கும் அடங்க மாட்டான், நீ வந்து அவன் ஏஜாவே இருக்கியா, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்து அவனை எப்படியாவது சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்த உடனே, ஏய் உனக்கு அறிவே இல்லையாடா, படிக்கிற பையன் இந்த மாதிரியெல்லாம் பேப்பரையும் புக்கையும் கிழிச்சு போடுவானா, மரியாதையை இறங்கடா கீழே அப்படின்னு கத்துறா. அடி நீ எதுக்குடி எங்கள் வீட்டுக்கு வந்த, நீ தான் ரொம்ப திமிரு பிடிச்சவளாச்சே, நீ தான் ராகாஷியாச்சே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அப்போ உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, ஓ அப்படியா, நான் சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னு டஸ்ட் எல்லாம் தட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு வீடு பூராவும் இவனை அடின்னு அடிச்சு ஓட விடுறா. நீ என்ன சொன்னாலும் சரி, 2 வருஷத்துக்கு இங்க இருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, நீ எப்ப மாறுறியோ, நீ ஏன் வந்துட்டு எப்போ ஒழுங்கா நடந்துக்கிறியோ, எல்லாருக்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கிறியோ அப்போதான் நான் இந்த இடத்த விட்டு போக அப்படின்னு சொல்றா. ஐயோ அம்மா தாயை நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தயவு செஞ்சு என்னை விட்டு அடிக்காத அப்படின்னு கதறான். அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல போய் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, காய்கறி எல்லாம் எவன் சாப்பிடுவான், வேற வேலை இல்லை, இதெல்லாம் என்னால சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் தூக்கி கொட்டுறான். அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே ஹீரோயின் சும்மா இருப்பாளா, மரியாதையா அதே இடத்துல நில்லுடா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கிறான். ஆனா ஹீரோவோட அம்மா பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுவும் இவனை கேட்கவே கூடாது, இவன் நல்லா ஆடி வாங்கிட்டோன்னு ஒரு வழியா வழிக்கு வந்துடுறான். மரியாதையா நீ கீழே கொட்டின பத்தியா, அதையே எடுத்து சாப்பிடு, எவ்வளவு பேர் சாப்பாடுக்கே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா அந்த சாப்பாட்டை குப்பை மாதிரி மதிக்கிற, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம், முதல்ல உன்னை திருத்த வேண்டியதே வந்து சாப்பாடு விஷயத்துல தான் அப்படின்னு சொல்றா. அவனும் இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கீழே கொட்டினா இல்லையா, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் உன்னை எப்போ நான் வெளியில அனுப்புறது, எப்படி நான் வெளியில அனுப்புறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் லேஸ் பட்டவன் இல்லை, ஹீரோயினை வந்து எப்படியெல்லாம் பயமுறுத்தலாம், அவ எதுக்கெல்லாம் பயப்படுவா அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தெல்லாம் பண்றா. ஹீரோயின் வந்து பயந்து கால்தேறி அழறா. அதை பார்த்து இவனுக்கு பயங்கர ஆனந்தமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலே பயங்கரமான சவுண்ட் கேக்குது. ஹீரோட அம்மாவும் வராங்க. பார்த்தா ஹீரோயின் கவுத்து போட்டு அவனை வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தவங்க அப்படியே வந்து காதுலயே வாங்காத மாதிரியும் கண்ணும் தெரியாத மாதிரியும் அங்க இருந்து போயிடுறாங்க. அடியே தாயே காப்பாத்துடி அப்படின்னு கதறா. ஆனா கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுக்குறான், அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுக்குறா. அது வந்து ஒரு சின்ன பப்பி லவ் மாதிரி இருக்கு. 2 வருஷம் ஆயிடுது. அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ வந்து படிச்சு நல்ல மார்க்கே எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ வந்து உன்னை போன்னு சொல்றதுக்கே எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. பட் ஆனா உங்க பாட்டி வந்து உன்னை தேடுவாங்க, எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அதனால நீயும் போய் தான் ஆகணும். ஸோ ஒன்றும் கவலை இல்லை, உனக்கு எப்போ எது வேணும்னாலும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ கிளம்புறா. ஹீரோ வந்துட்டு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது பாரு, நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஆனால் நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் வந்து புதுசாக ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பிள்ளை மாமா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குது. இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட முறை பொண்ணு. ஐயோ வந்துட்டியாடி, நீ ஊருக்கு போயிருந்தியே, அதுக்குள்ளேயே வந்துட்டியா, எங்க அங்கேயே செட்டில் ஆகி தொலை வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி இவன் கண்டபடி திட்டுறான். நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா, இனிமே இந்த ஊர்லயே தான் இருப்பேன், உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவோட மாமா பொண்ணு தான் அவ.
அவள் வந்துட்டு நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போவே ஒத்த கல்ல நிற்கிற. அம்மா நீங்கள் 2 பேரும் வளரணும், இப்போவே நீ இதெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் வளர்ந்த பிறகு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மாமா சொல்கிறாரு. அப்பயே ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் கீக்கியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். யார் அது கீக்கி அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம ஹீரோயினோட பேர் தான் கீக்கி. இங்கே இருந்து சொல்லி கொடுத்தா இல்லையா ஹீரோக்கு, அவள் தான் கீக்கி அப்படின்னு பேசுகிறாங்க. முறை பொண்ணுன்றது கரெக்டாக இருக்குது, முறைன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கு, அவளை எப்படி நீ கட்டுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஆனால் ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, முதல்ல நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு நீ உனக்கான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தாத்தாக்கு காட்டணும், அந்த பிஸ்னஸில் நீ சக்ஸஸ்ஃபுல்னு காட்டணும், அப்போ தான் வந்து நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சத்தியமாக கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறான். சத்தியமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள்ல தெரிய வருது நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் வந்துட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி அவங்க பாட்டியோட கிராமத்துக்கே போறான்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்ச உடனே அவன் பயங்கரமா கதறி அழுதுகிட்டு கார் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் போகும்போது நீ நல்லபடியா பெரிய ஆளா வரணும், அதே மாதிரி நானும் ஒரு நல்லபடியா வளர்ந்து பெரிய ஆளா வந்து உன்னை பாக்குறதுக்கு வருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறா. நீ சொன்னதுக்காகவே நான் வந்துட்டு படிச்சு நல்லபடியா பெரிய ஆளாவேன் அப்படின்னு கத்துறா ஹீரோ. அதோட 18 வருஷம் கழிச்சு இப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஏர்போர்ட்ல சைனாக்கே இறங்குறான். 18 வருஷமா வெளிநாட்டிலேயே வந்து அவன் படிச்சு வெளிநாட்டிலேயே ஒரு பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணி உண்மையாவே வந்து அவ ஹீரோயின் சொன்ன மாதிரி பெரிய ஆளாயிட்டான். இவர் தான் நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி, அதாவது அவங்க அம்மா இங்கே இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சார் தாத்தா பாட்டி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா அப்பாலாம் அப்படின்னும் போது நான் வீட்டுக்கு போல, நான் முக்கியமாக போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு, நான் அந்த அட்ரஸை இப்போதான் தேடி கண்டுபிடிச்சேன், அந்த அட்ரஸ்க்கு என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஊருக்கு தான். ஹீரோயினோட ஊர்ல பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் தனியா ஒரு வீட்டில் இருந்திருக்கா. அந்த வீட்டில் தான் அவ கண்டிப்பா இப்பவும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் வருவேன்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கதான் இப்போ போறான். சார் 18 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றீங்க, உங்களுக்கு 28 வயசு ஆகுது, அப்ப அந்த பொண்ணுக்கும் 28 வயசு ஆகும், கண்டிப்பா சைனால இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சார், குழந்தையோட வந்து நிக்க போகுது அந்த பொண்ணு அப்படின்னும் போது ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா, என்னைக்காவது ஒரு நாளாவது நல்லது பேசுங்கடா, அடுத்தவனுக்கு நல்லதே நினைக்க மாட்டீங்க அப்படின்னு ஹீரோ திட்டுறான். கதவை திறந்த உடனே அப்படியே ஹீரோவும் செம ரொமான்டிக் லுக்கோட வந்து அப்படியே க்ளோஸ் அப் ஷாட்ல போய் ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க பார்த்தா ஒரு ஆன்டி தான் இருக்காங்க. ஆன்டியை பார்த்து இவன் பயந்து போயிடுறான். ஆனா ஹீரோவை பார்த்த உடனே ஆன்டிக்கு வெக்கமே வந்துடுது. சார் குழந்தையோட வந்து நிற்பாங்கன்னு நினைச்சேன், ஆன்டியே ஆயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அவன் கலாய்க்கிறான். உடனே கீக்கி இங்க இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஓ நீங்க கீக்கியை பார்க்க வந்தீங்களா, கீக்கி இந்த வீட்டை வித்துட்டு எப்பயோ இங்க இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி வேற சும்மா இல்லாம நீங்க 2 பேரும் என் கூட வந்து சரக்கு அடிச்சுட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ நாங்க 2 பேரும் சரக்குலாம் அடிக்கவே மாட்டோம், அது மட்டும் இல்லாம சரக்கு எடுத்தா வாந்தி எடுத்துருவோம், வாந்தி எடுத்தா வந்துட்டு கண்டபடி வளருவோம், நாங்க வந்துட்டு ரொம்ப மோசமான பசங்க, அதனால அதெல்லாம் செட் ஆகாது மேடம், நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு கிளம்புறானுங்க. ஆனால் பொசுக்குன்னு ஆண்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அது எடுத்தா நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான், அவங்க 2 பேரும் அலர்ந்து போயிடுறானுங்க. தேம்பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அடுத்து எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட வீட்டுக்கு. ஹீரோயினுக்கு அப்பா இருக்காரு, ஆக்சுவலாக ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ஃபேமிலியாக சந்தோஷமாக தான் இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அவங்க அப்பா கூட இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா கீக்கிக்கும் இன்னொருத்தனுக்கும் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடி பாவி, எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னியடி, இப்போ என்னன்னா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் செமையா புலம்பி தள்ளுறான். அப்பதான் செக்ரட்டரி என்ன சொல்றானா, சார் இது கல்யாணம் இல்லையா என்கேஜ்மெண்ட் தான், உடனே போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நிறுத்த போறீங்களா இல்லை எப்படி சார் அப்படின்னு கேட்குறான். மரியாதையா வெளியில போடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போறான். அந்த டைமுக்கு இப்பதான் நம்ம உண்மையான ஹீரோயினோட என்ட்ரி. என்ன குழப்பம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு நம்ம ஹீரோயினோட அம்மாது, இவ பேர்ல தான் அந்த வீடு வரணும். ஆனா அவங்க அப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா 2வது ஒய்ஃபோட பொண்ணுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரை நம்ம ஹீரோயினோட பேரா மாத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்போதான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கு. அதனாலேயே இப்போ அவசரமா அவளும் ஃபாரின்ல இருந்து கிளம்பி வந்திருக்கா. இவ்வளோ நாளும் அவளும் அப்ராட்ல தான் இருந்திருக்கா. திருடுறது வந்துட்டு ஒரு ஹாபி மாதிரி இல்லாம பழக்கமாவே ஆயிடுது, டீ குடிக்கிற மாதிரி. அதனால என்னோட வீட்டை திருடலாம் அப்படின்னு பாக்குறீங்க, என் பேரையும் திருடிட்டீங்க, இதுக்கெல்லாம் உங்களை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா என்ன
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் உள்ள போறா. நம்ம ஹீரோ வீட்டை விட்டு இறங்கி கீழே வர நம்ம ஹீரோயின் உள்ள போறா. இந்த பொண்ணு இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போறோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? ஏன் பேரை எதுக்காக திருடுனீங்க அப்படின்னும் போது யார் பேரை திருடுனா அவ பேரும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சித்திக்காரி சொல்றா. பின்னாடி இருக்கான் இல்லையா ஹீரோயினோட அப்பங்காரன் தான் அவன் அதுக்கு மேல கேவலமானவனா இருப்பான் போல. யோ நீலாம் ஒரு அப்பனாயா அப்படின்னு கேவலமா கேட்கறா ஹீரோயின். என் மேல இருக்க பொறாமையில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? எதுக்காக இப்படி என் கல்யாணத்துல என்னோட என்கேஜ்மெண்ட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. அதுக்கு உடனே இந்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா இவனோட பேர் நியாங். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு வேலை என்ன பிடிச்சி போய் தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கனா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எனக்கு உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு, ஒன்னு எனக்கு பிடிக்கல, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். டே எந்த ஒரு ஆளுங்கடா நீங்கெல்லாம் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கல்யாண பொண்ணுக்கு எடுத்துட்டு வேலை செய்யறவங்க கொடுக்குறாங்க. அப்ப பார்த்தாதான் தெரிய வருது இந்த மாப்பிள்ளை இருக்கான் இல்லையா அவன் நம்ம ஹீரோவோட கம்பெனில தான் வேலை செய்யறான். அதனாலதான் அவர் கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு போல அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமை பீத்திக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஓ அவன் தான் இவனா, அப்பனா அவன் நமக்காக தான் இங்க வந்தானா, என்ன ஆச்சு, இது எதுக்கு இவன் இந்த கிஃப்டை இவளுக்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஹீரோயினுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளம்புறா. போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடுக்கி வச்சு இந்த கப்பெல்லாம் தூக்கி உடச்சிட்டு போயிடுறா. கரெக்டா ஹீரோ கிட்ட பேசலான்னு ஹீரோயின் வெளியில வரல, பார்த்தா அவன் காரை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். அடே நில்லுடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பயங்கரமா ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த செக்ரட்டரி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எங்கிருந்தா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பழைய லவ் ஃபெயிலியர் பாட்டெல்லாம் சவுண்டா வச்சு போட்டு விட்டுறான். ஹீரோவும் அழுதுகிட்டே கூட சேர்ந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே போறானா, அதனால ஹீரோயின் குரல் அவனுக்கு கேட்கவே இல்லை. ஹீரோயின் ரொம்ப தொலைவு பின்னாடி ஓடி வரா. இப்பதான் ஹீரோ அவங்க வீட்டுக்கே வரான். வந்த உடனே அவங்க அம்மா எங்கடா போயிட்ட, இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க இல்லையா, உனக்கு வெல்கமிங் பார்ட்டி ஒன்று ஈவினிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுல உன் மாமா பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி ஏக்கச்சக்கமா சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கீக்கிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அடே நீ வந்தவொடனே ஏன்டா கீக்கியை போய் பார்த்த அப்படின்னு திட்டுறாங்க. அப்ப அவ்வளவுதான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அங்கேயே எல்லாரும் எதிர்க்க விழுந்துடுறாரு. இப்பதான் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் கீக்கியோட ஹஸ்பண்ட் நம்மளோட கம்பெனில தான் வேலை செய்யறாரு, இப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவரை நான் பாக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்றான் ஹீரோ. நம்ம ஹீரோயினை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ எப்படியாவது பாத்துடணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட கம்பெனிக்கே வந்துடுறா. அந்த நேரத்துக்கு தான் ஹீரோ கீக்கியோட ஹஸ்பண்ட் நினைச்சு இவன் தங்கச்சி புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உண்மையாவே கேக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு போல. இவன் என் அளவுக்கு ஹேண்ட்ஸமாவும் இல்ல, என் ஹைட்டும் இல்ல, என் கலரும் இல்ல, எதுக்காக இப்படிப்பட்டவனை இவ செலக்ட் பண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, உனக்கு இன்க்ரிமெண்ட்டும் தரப்போறேன், உனக்கு ப்ரொமோஷனும் தரப்போறேன், அது உனக்காக கிடையாது, உன்னோட ஒய்ஃபுக்காக தான் அப்படின்னும் போது, ஓ நம்ம ஒய்ஃபு இவருக்கு தெரியும் போல நல்லா, அதனாலதான் கிஃப்டும் கொடுத்துருக்காரு, நமக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. விட்டா இவன் சந்தோஷத்துல அவனுக்கு ஷூ எல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிடுவான் போல. ஐயோ சார் ரொம்ப சந்தோஷம், நீங்க என்ன பண்ணணுமோ சொல்லுங்க சார், நான் பண்றேன், நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் சார் அப்படின்னு புலம்புறான். அவளை கஷ்டப்படுத்தாம நல்லபடியா பாத்துக்கோ, எனக்கு அதே போதும், அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஐயோ அவதான் இனிமே எனக்கு கொலை தெய்வமே, அவளை போய் நான் எதனா பண்ணுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ரூமை விட்டு வெளியில போன உடனே ஒரு லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சார் கீக்கின்னு ஒருத்தவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க உங்களை பார்க்கணுமா, அப்பாயின்மெண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்னும் போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அவளே என்னை தேடி வந்துட்டாளா, ஓகே ஓகே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இப்பதான் தங்கச்சி புருஷன் கீழே வரான். கீழே வந்த உடனே ஹீரோயினை பாக்குறானா, பார்த்த உடனே ஐயோ இந்த பொண்ணு தொல்லை தாங்க முடியல, இவ என்னை மயக்காம விட மாட்டா போல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ, நம்ம வேலை செய்யற இடத்துக்கே தேடி வந்துட்டாளே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அங்க போயிட்டு, ஏன் நீங்க இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் படாதீங்க, எனக்கு உங்க தங்கச்சி மேல மட்டும்தான் லவ் அப்படின்னு சொல்றான். அட இவன் ஒரு பைத்தியம்,
பைத்தியத்துலயும் பைத்தியம் 1ஆம் நம்பர் பைத்தியமா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பொதுவான இடத்துக்குலாம் வராதிங்க. நைட்டு நான் ரூம் நம்பர் சொல்றேன், அந்த ரூமுக்கு வாங்க, அந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றான். பலார்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுறாரு. ஹீரோவோட ஆராத்தி இங்க தாங்க முடியல. ஹீரோயின் வர அப்படின்னு உடனே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறான். கண்டிப்பா அவன் புருஷங்காரனை விட நான் செக்ஸியா தெரியணும், அப்பதான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஒரு வேலை அவ டிவோர்ஸ் பண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி யோசிப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி டையெல்லாம் கழட்டிட்டு பட்டன் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுறா. செக்ரட்டரி கரெக்டா வந்து பார்த்த உடனே அடே பெரிய ஆளியா நீ, இவ்வளவு நேரம் கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த, எல்லாத்தையும் கட்டிட்டு பட்டனையும் திறந்து விட்டுட்டு நின்றுட்டு இருக்கு, அடப்பாவி அப்படின்னு மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போறான். ஆக்சுவலா தலைவுல இருந்து பார்த்ததுனால ஃபுல் மேக்கப்ல இருந்ததுனால அவனுக்கு பெருசா வித்தியாசம் தெரியல, கரெக்டா தெரியவும் இல்லை. தங்கச்சிக்காரி நின்னுருந்தா இல்லையா, ஆனா ஹீரோயின் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்காக நீ இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னும் போது என்ன உளறிட்டு இருக்க, எனக்கு என்ன கல்யாணம், எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, நீ தான் வந்துட்டு என்னை பார்த்த உடனே கண்டுபிடிக்காத மாதிரி போயிட்ட அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டோம் இல்லையா, நம்ம 2 பேரும் சாதிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் மீட் பண்ணணும்னு சொல்லி, ஆனால் அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு நீ ஏன் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா மறுபடியும் கல்யாணங்கிறேன்னு, எனக்கு கல்யாணம்லாம் ஆகலடா அப்படின்னு சொல்கிறா. அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலை, அப்போ நான் என்ன பண்ணாலும் தப்பில்லை அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் லபக்குன்னு தூக்கிடுறான். சரி தூக்கிட்டான் அப்படின்னு பார்த்தா கிசும் பண்ணிடுறான். அடி பைத்தியக்காரா, கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், அதுக்குன்னு நீ கிஸ் பண்ணுவியா என்ன அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஆமாம் நீ தானே சொன்ன கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்போ என்கிட்ட வந்து போய் சொல்கிற கல்யாணம் ஆகலைன்னு, நான் தான் உன் கல்யாணத்துக்கு காலையில் வந்தனே அப்படின்னு சொல்கிறான். பைத்தியம், இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கியே, நீ அங்கே இருந்த பொண்ணையும் பார்க்கல, எதிர்க்க வந்த என்னையும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமாம்ல, நம்ம படிக்கட்டு இறங்கி வரும்போது இவ தான் மேலே வந்தா அப்படின்னு உடனே அவ்வளோதான் பயங்கர சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா, எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, என்னால் அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டேன், ப்ரொமோஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது, என்னது ப்ரொமோஷன் கொடுத்த இன்க்ரிமெண்ட் கொடுத்தியா, மரியாதையா அந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் அவனுக்கு போய் சேரவே கூடாது, அவனை மாதிரி ஆளுக்கு வேலை இருக்கிறது பெரிய விஷயம், அதில் இந்த விஷயம்லாம் என்னால் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா அது கிடைக்கவே கூடாது, இப்போவே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சு அவனை வேலையை விட்டு கொடுத்து தூக்கிடு அப்படின்னு சொல்கிறா. எல்லா ஹீரோயினும் வந்து ரொம்ப பரிதாபப்படுவாங்க, எல்லாரும் மேலே அக்கறை கட்டுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படி இல்லை, செம்ம டெரர் பீஸு. எப்படியாவது ஹீரோயின் வாயிலேருந்து சம்மதத்தை வர வைக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, எங்கள் தாத்தாக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவருக்கு சொன்னனாவே கொஞ்சம் ஓரளவு பெட்டர் ஆகிடுவார் அப்படின்னும் போது, என்னடா ஃபேக்காக கல்யாணம் பண்ண சொல்கிறியா, கான்ட்ராக்ட் மேரேஜா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ அப்படி சொன்னீங்கன்னா அது கூட எனக்கு ஓகே தான், நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைடா அப்படின்னும் போது, உனக்கு எவ்வளோ வேணுமோ காசு தரேன், 1 பில்லியன் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னது 1 பில்லியன் நீ வந்து எனக்கு கொடுக்க போறியா, சரி கொடுறா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இப்போதான் நம்ம ஹீரோவோட முறை பொண்ணை காட்டுறாங்க. அவளும் வளர்ந்துருப்பா இல்லையா, அவளும் வந்து ஃபாரின்ல தான் போய் படிச்சுட்டு வந்திருக்கா. நான் வந்துட்டு இல்லான்ட்டி நீங்கள் கவலையே படாதீங்க, மாமாவை எப்படியாவது நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் சம்மதிக்க வச்சுட்டீங்கன்னா தாத்தா கண்டிப்பா ஓரளவு பெட்டர் ஆயிடுவாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வரோம் அவங்க அப்பா அம்மாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஹீரோயினை பார்த்த உடனே இவளுக்கு தெரிஞ்சிடுது, செம்ம டென்ஷன் ஆயிடுறா. அம்மா நான் கீக்கியை கூட்டிட்டு வந்துட்டேன், கீக்கிக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றேன். அவங்க 2 பேரும் ஷாக்கு, என்ன கீக்கி தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இல்லையா, என்னடா சொல்ற அப்படின்னும் போது, இல்லம்மா ஆக்சுவலா வந்துட்டு அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றான். அடே மகனே, அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல கோட்டா போடுறது தப்புடா, தயவு செஞ்சு கல்யாணம் ஆன பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இல்லம்மா இவளுக்கு கல்யாணம் ஆகல, நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னும் போதுதான் அப்பாடா அப்படின்னு அவங்களுக்கு உயிரே வருது. அதே நேரத்துக்கு இவ என்ன பண்றானா, ஓடி போயிட்டு மாமா தயவு செஞ்சு அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம இதுக்கும் ஒரு தராதரம் இருக்கு, தகுதி இருக்கு, அவளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, அது மட்டும் இல்லாம நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா, அவ கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறத. ஓ அந்த மூக்கொழுவியா இவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அவ்வளவுதான் உன் மூஞ்ச பேத்துருவ, யாரை பார்த்து மூக்கொழுவி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கிறா. ஆமா எப்ப பாரு மாமா நீ சின்ன வயசுலயே மூக்கொழுவின்னு வருவிய, அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு கலாய்க்கிறா ஹீரோயின். அப்பதான்
ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா தாத்தாவை போய் பார்க்கலாம், எனக்கே வந்து நாட்டு வைத்தியம்லாம் கொஞ்சமா தெரியும், நான் தாத்தாவை சரி பண்றேன் அப்படின்னும் போது உனக்கு கன்ஃபார்மா முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உள்ள போகும்போதே அவனுக்கு செமையான வரவேற்பா கொடுக்குறாரு தாத்தா. மரியாதையா போட வெளியில, எதுக்காகடா என் ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கத்துறாரு. தாத்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையும் உங்ககிட்ட காட்டலான்னு வந்தா எப்படி இப்படி என்ன ட்ரீட் பண்ற அப்படின்னு கேக்குறான். இவ பேரு தான் கீ இவ்வளவுதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உடனே அவரு நெஞ்சு பிடிச்சிட்டு மறுபடியும் விழுந்துடுறாரு. அடப்பாவி கல்யாணம் பொண்ணியோட கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு. ஐயோ தாத்தா எல்லாம் தப்பு ஆயிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல, அவ இன்னமும் சிங்கிளா தான் இருக்கா, தயவு செஞ்சு எழுந்துரு தாத்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சி தூக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு தாத்தாவை செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னா, சீக்கிரமா சரியாகாது, கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், ஆனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த டைமுக்கு மாமா பொண்ணு அங்கேயே தான் இருக்கா. ஐயோ இவெல்லாம் யாருன்னே தெரியாது, இவ கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, இவ தாத்தாவுக்கு பாய்சன் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி அவ கத்த ஆரம்பிச்சிடுறா. எங்களுக்கு கீக்கி சின்ன வயசுல இருந்தே தெரியும், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதம்மா, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோவோட அம்மா. அவருக்கு மருந்தெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே தயவு செஞ்சு நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற, இது வந்து ஃபேக்கான கல்யாணம் தானே சொன்னேன், அப்புறம் ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு உடனே என்ன பண்றது, எங்க தாத்தாக்காக தான் அப்படின்னும் போது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா ஹீரோயின். இல்லை உண்மையாக தான் சொல்றேன், தாத்தாக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு இப்போவும் அவன் போய் தான் சொல்றான். இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பா வீட்டில் காட்டுறாங்க. அங்க மாப்பிள்ளையை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சு, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சிடுச்சு, அவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆமா செல்லம், என்னோட முதலாளியோ உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னது அவனை எனக்கு பழக்கமா, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி இவ குழம்புறா. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள இந்த அம்மாக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆக்சுவலா ஹீரோ வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான் இல்லையா கல்யாணத்துக்கு, அது வேற ஒன்றும் கிடையாது, இப்போ இவ போட்டிருக்க வைர நெக்லஸ் தான். அவ்வளோ பெரிய வைர நெக்லஸ் கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாம 50 மில்லியன் இருக்கும் இது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு போட்டுக்கிறாங்க. ஆனா அதோட ஒரிஜினல் ரேட் வந்து 500 மில்லியனா. உள்ள வர ஹீரோயின் இதை கேட்டுறா. அட பாவி நாசமா போனவனே, 500 மில்லியன் கொடுத்து நெக்லஸை வாங்கிட்டு வந்த எனக்கு, ஆனா அது இவ கழுத்துல இருக்கா அப்படின்னு செம்ம கடுப்புல பாத்துட்டு இருக்கா. இப்ப எதுக்காக இங்க வந்து நீ, அது மட்டும் இல்லாம தங்கச்சி எதுக்கு அப்படி பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்க, வெக்கமா இல்ல அப்படின்னு அவங்க அப்பங்காரன் கேக்குறான். நீங்க எல்லாரும் என்னால சில விஷயம்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை, அதனால எனக்கு என்னென்னவோ அது எல்லாத்தையும் நான் திருப்பி எடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னும் போது, என்ன பேசிட்டு இருக்க நீ, மரியாதையா வெளில போ வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்காரன் கத்திட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைச்சது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் கிடைச்சது இல்லையா, அது எல்லாமே வந்து என்னால தான், என் பேரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அவளோட நெக்லஸையுமே பிடுங்கிடுறா. மரியாதை அந்த நெக்லஸை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதான் மாப்பிள்ளை சாருக்கு ஃபோன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது ப்ரொமோஷனும் கிடையாது, போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தேவை ஒன்று தான், இது எங்கள் அம்மாவோட வீடு, இது எங்கள் அம்மா வாழ்ந்த வீடு, அதனால இதை எல்லாருமே வந்து சைன் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாரையும் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பங்காரன் அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்றியோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. உடனே வரண்டா செல்லும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ எவ்வளவு பெரிய ஆளு, இவ கூப்பிட்டு ஹீரோ வந்துடுறானா, இவளுக்காக ப்ரொமோஷன் கொடுத்தானா, இவளுக்காக ஹைக்கு கொடுத்தானா, என்னென்ன கதை காட்டுறா. அடடடடா, இந்த எடக்கு நாட்டான் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு ஹீரோயின்னு எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோயின் கையில இருக்க நெக்லஸை புடுங்கலான்னு வரானுங்களா. அவெல்லாம் வந்து சும்மா கொடுத்துட்றதா, அது போட்டு வெளுத்து விட்டுறா எல்லாரையும். அப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஐயோ செல்லம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறானா. அதை பார்த்த உடனே இவங்க எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. ஐயோ அவ சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. அப்பதான் எல்லாரும் எதிர்க்கும் ஹீரோ சொல்றான், இவன் நினைச்சுதான் அந்த வைர நெக்லஸையும் கொடுத்தேன், இவன் தான் உன்னோட ஒய்ஃப்னு நினைச்சுதான் ப்ரமோஷனும் கொடுத்தேன், நான் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது அப்பங்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ என் பெரிய மாப்பிள்ளையா நீங்க, கீக்கிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, நம்மளாம் ஒரே குடும்பமாச்சே அப்படின்னு சொல்லி வழிய ஆரம்பிச்சிடறான். அடிச்சு தள்ளிப்போ, நான் என்னைக்கிடா உன் குடும்பத்துல இருந்திருக்கேன், எதையாவது தொட்ட நீ கேட்ட வந்துருவியே, காசுன்னா உடனே ஈனு வாயை பொழந்துக்கிட்டு மகளே மருமகனேன்னு வந்துருவியே, உனக்கெல்லாம் வெக்கமால அப்படின்னு கேட்குறா. தங்கம் அப்பாவை திட்டிக்கோமா, கவலையே கிடையாது, 2 அடி வேணா கூட அடிச்சுக்கோ, இதுல என்ன இருக்கு, நான் பெத்த புள்ளதானே நீ அப்படின்னு சொல்லி பேசுறான். ஆனா ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா,
அவ வந்து ஓகேன்னு சொன்னா உனக்கு வரதட்சணையை நான் கொடுக்குறேன், ஆனா அவ ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன், முதல்ல அவங்க அம்மாவோட வீடை அவளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நான் கிளம்பி போறேன், ஆனா உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள வந்து எல்லாரும் சைன் பண்றதுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. 2 பேருமே நேரா போய் கல்யாணம் முடிச்சிடுறாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே கண்டிப்பா இது ஃபேக் மேரேஜ் தானே, அதுக்கப்புறம் உங்க தாத்தாக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் போகும்போது தொல்லை பண்ண மாட்டேன்ல அப்படின்னும் போது சேச்சே அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யலாம், உனக்கு நான் வந்துட்டு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு என்ன யோசனை அப்படின்னு பார்த்தா எப்படியாவது இந்த டைம் பீரியட்ல இவளை லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ என்ன கரெக்ட் பண்றது எப்படியாவது பண்ணியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிஞ்ச வழி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறான். ஆபீஸ்ல டிராப் பண்ண போறான், அப்ப சும்மா இல்லாம குட் பை கிஸ் கொடுத்து தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கார்லயே கிஸ் பண்றான். ஹீரோயின் அட பாவி என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி பாக்குறா. வெளிநாட்டுக்கு போயிட்டு பயங்கரமா கெட்டு போய் வந்திருக்கான். இவன் கொஞ்சமும் சரி கிடையாது, இவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ அப்படி இப்படின்னு பொண்ணுங்களெல்லாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டிசைனிங் கம்பெனியே வச்சிருக்கா, ஆனால் அவள் தான் அதை வச்சிருக்கா, அவளோட கம்பெனி தான் அது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவ தான் ஓனர்னு சொல்லாமல் அவளோட செக்ரட்டரியை தான் ஓனர்னு காமிச்சிட்டு இருக்கா. சடனாக ஹீரோ சிஇஓவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உடனே என்ன பண்ணுறேன்னா செக்ரட்டரியை பிடிச்சி சீட்டில் உட்கார வச்சுட்டு இவ செக்ரட்டரி மாதிரி நினைக்கிறா. இதை பாரு ஒழுங்கா பேசு அப்படின்னு சொல்றா. ஹீரோ பெரிய ஆள் இல்லையா, அதனால அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா என்னோட ஒய்ஃப் வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்கிறா, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னும் போது இவனுக்கு செக்ரட்டரிக்கு தெரியாது ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனது. ஹீரோயினும் ஐயோ இவன் இப்படியெல்லாம் வந்து சொல்லுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேன்னு தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. யார் உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு கேட்குறான். இதோ கீகி, இவங்க தான் என்னோட ஒய்ஃப், உங்களோட செக்ரட்டரியா அப்படின்னு சொல்கிறானா. அவ்வளோதான், அவன் செக்ரட்டரி பயங்கர ஷாக் ஆகிடுறான். மேடம் சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். நீ வேலையை முடிச்சுட்டு வரும்போது நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். மேடம் எல்லாத்தையுமே ஏன் மேடம் நீங்கள் சீக்கிரட்டாகவே செய்கிறீங்க, எதையுமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். தயவு செஞ்சு நீ ஓவர் ஆக்ட் பண்ணி எதையும் சொதப்பி வைக்காத, அவங்ககிட்ட நானே தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும், நீ கெடுத்துறாத எதையும் அப்படின்னு சொல்லி திட்டுறா. நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நைட் வந்துட்டு நம்ம வீட்டில் தாம்மா நடக்கணும் வா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் வந்துடுறா. வேற வழி இல்லாமல் இவனுங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல, பாப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறா. சித்திக்காரி வந்து இதெல்லாம் சாங்கியமா, இதை நீ குடிச்சிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறா. ஆனால் ஹீரோயின் வந்து ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிடறா இதில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு தான் நாட்டு வைத்தியம்லாம் நல்லா தெரியுமே. குடும்பமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அதை குடிச்சிட்டு மயங்கிடுவா. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல வேற ஒருத்தனை அனுப்பிடுவோம், வீடியோ எடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வச்சு எல்லாத்தையும் மிரட்டி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதாவது வந்து அவன் வரதட்சணை பணமெல்லாம் கொடுத்தான் இல்லையா, அது எல்லாத்தையும் வாங்கணும், இந்த வீடியோ எழுதி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினும் வாங்கி குடிக்கிறா இல்லையா, ஆனா அதை முழுங்காம வாயிலேயே வச்சிருந்து அந்த பொம்பளை போன உடனே எல்லாத்தையும் துப்பிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சித்திக்காரி வந்து தொட்டு பாக்குறா. உண்மையாவே மயங்கிட்டாளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும்போது ஹீரோயின் அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் நல்லா மயங்கிட்டா, சீக்கிரமா அந்த ஆளை உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சித்திக்காரி மூஞ்சில ஏதோ ஒரு பவுடரை மாதிரி தூங்குறாளா. அவ்வளவுதான், அவ மயங்கி பெட்ல விழுந்துடுறா. இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக நேரா கிளம்பி இங்க வந்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா இங்க தங்கச்சிக்காரி புருஷனும் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மாமனார் ஐயோ மருமகனே வாங்க அப்படின்னு வெல்கம் பண்றாரு. எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினோட ரூம் வந்து மாடியில இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் நின்னா வாசல்ல நிக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது, என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லாரும். ஆக்சுவலா இதை நான் சொல்லக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அவ என்னோட அக்கா தான், இருந்தாலும் நான் வந்து உங்களோட நல்லதுக்காக இதை சொல்றேன். அவ அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான், அவ கொஞ்சம் பிரைவேட் லைஃப் ரொம்ப மோசமான பொண்ணு, அவ ரொம்ப தப்பான பொண்ணு அப்படி இப்படின்னு ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கதவை உடைச்சுக்கிட்டு வேகமா உள்ள போறான். அந்த டைமுக்கு தங்கச்சிக்காரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறா. வீடியோ நல்ல கிளாரிட்டியில இருக்கா, இல்லைன்னா என்னோட மொபைல் நான் தரவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டே உள்ள வரா. அப்ப பெட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. உன் குடும்பமே ஒரு பைத்தியம், எல்லாம் பைத்தியம் மாதிரி ஏதோ பேசுறாங்க, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் பெட்ல இருக்கிறவங்கள பாக்குறாங்க. பார்த்தா சித்திக்காரி அரேஞ்ச் பண்ண ஆளும் தான் உள்ள இருக்காங்க. அவ்வளவுதான், அந்த ஆளு பதறி போய் ஐயோ நான் இவங்க கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கறான். ஹீரோயின் என்ன பண்றான்னா உடனே எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறா. வீடியோ எடுக்கும் போது சொல்றா ஏன் மேல பழி போடலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனா இவங்க தான் கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ என்ன பேசுற எங்க அம்மாவை பத்தி அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி
மாதிரி கோவப்படுறா. இதை பார்த்து அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. நான் கூட நீ வெளியில போயிருக்க அப்படின்னு நினைச்சேன், நீ என்னடி இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடி பண்ண அவன் கூட அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. இல்லைங்க சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, கீகி தான் வந்துட்டு என் மூஞ்சில ஏதோ ஒன்னத்தை போட்டுட்டா, அதோட நான் மயங்கிட்டேன், இப்பதான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் நீங்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவை நான் ஆன்லைன்ல போட்டுருவேன், மரியாதையா எங்க அம்மாவோட வீட்டை என் பேர்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது உடனே சித்திக்காரியும் ஐயோ தயவு செஞ்சு எழுதி கொடுத்துருங்க, என் மான மரியாதை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோயின் நினைச்ச மாதிரி அவங்க அம்மாவோட வீட்டை எழுதி வாங்கிடுறா. அவளுக்கு அதை பார்க்கும் போதே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியே வர ஆரம்பிச்சிடுது. தங்கச்சிக்காரியா பயங்கரமான ஆத்திரத்துல இருக்கா. உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி, எங்க அம்மாவே அசிங்கப்படுத்திட்டு எங்க வீட்டையும் எழுதி வாங்கிட்டியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் ஃபாரின்ல இருக்கும் போது ஒரு ஃபேமஸான டிசைனரா இருந்திருக்கா. அந்த டைமுக்கு இவளோட பேர் வந்து ஃபாரின்ல எல்லாம் மாத்தி தானே வைப்பாங்க, ஆண்டி அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சிருந்திருக்கா. உங்களை ஜேம்ஸ் வந்து பார்க்கணும், உங்க கூட கான்டாக்ட் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்க எப்போ அவைலபிளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரை வெயிட் பண்ண சொல்லு, அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் வந்துட்டு அவரை மீட் பண்ண முடியாது, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பந்தா பண்ணிட்டு இருக்கா. மேம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கு மேம், உங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனிலேருந்து எல்லாரும் அவர் கூட கான்ட்ராக்ட் வைக்கிறதுக்காக அவ்வளோ அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்னா அவரையே வந்து வெயிட் பண்ண சொல்கிறீங்களே, அவரை பார்க்கறதுக்கே நீங்கள் இவ்வளோ அளவு சீன் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே நான் கொஞ்சம் அப்படிதான், ஃபோனை வேடா அப்படின்னு கட் பண்ணிடுறா. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஷர்ட்டே இல்லாமல் ரூம்குள்ளே வரான். அடே இங்கே என்ன மிஸ்டர் சைனா காம்படிஷன் நடக்குது, எதுக்கு நீ சட்டை போடாம வந்த, மரியாதையை போய் சட்டை போடுறா அப்படின்னு சொல்றா. உன்னை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் வந்துட்டு எப்படியாவது ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அதுக்காக என்ன சொல்றேன்னா ஃபாரின்ல உன்னை விட எவ்வளவு சூப்பர் ஃபிகர் எல்லாம் நான் பாத்திருக்கேன் தெரியுமா, நீ அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு கலாச்சிடுறா. ஓடி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா கோச்சுக்கிறான். சரி கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஹீரோவை கிஸ் பண்றா. அதோட மறுநாள் காலையில தான் ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு நம்மளே இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி விடு, நீ என்ன ரேப் பண்ண அப்படின்ற விஷயத்த நான் வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோ பங்கமா கலாச்சிக்கிட்டு இருக்கா. அதோட ஹீரோவோட ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோவோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து செக்ரட்டரி சாக்லேட் எல்லாம் கொடுத்து ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவரோட மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த முறை பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் ஒய்ஃப்னு நினச்சிக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து முறை பண்ணி ஹீரோவை பார்க்கறதுக்காக இங்கே வரா. என்னது இது சாக்லேட்லாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, மேடம் சும்மா நடிக்காதீங்க மேடம், உங்களுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. இவ என்ன பண்றானா உடனே ஆமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்றாங்க. நேரம் உள்ள போய் இப்பதான் ஹீரோ கிட்ட கேட்குறா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, யாரை கல்யாணம் பண்ண, கீக்கியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறா. இதை பாரு, இது என்னோட பர்சனல் விஷயம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுல என்னை தலையிடாதன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு கோவப்படுறான். அவ தகுதி என்ன நம்ம தகுதி என்ன, அவ குலம் என்ன நம்ம கோத்திரம் என்ன அப்படி இப்படின்னு நம்ம ஊர்ல பேசுவாங்களே அதே மாதிரிதான் அவளும் பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் கவலைப்பட வேண்டியது, நானே கவலைப்படல, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோக்கு சமைச்சு ஹீரோயின் கொண்டு வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே லபக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. மாமா தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ மாமா, அவளை டிவோர்ஸ் பண்ணிடு, எனக்கு ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. தயவு செஞ்சு என்னை டார்ச்சர் பண்ணாம இங்கிருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிடிச்சி தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்க்கும் போதுதான் பொண்டாட்டிக்காரி அங்க நிக்கிறான்றது ஹீரோக்கு தெரிய வருது. சரி நான் தான் தப்பான நேரத்துல வந்துட்டேன், நான் தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும் அப்படின்னும் போது அடி பாவி நல்லா இருந்த குடும்பத்துல கூடி கும்மி அடிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாய் போயிடுது. நான் உள்ள வரும்போது வெளியில எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மாமா பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நான் கூட தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைச்சேன், எங்க வந்து பார்த்தா தானே தெரியுது உனக்கும் அவளுக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேகமா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். ஐயோ இவன் வேற உண்மையை சொல்லிடுவான் போல இருக்கே, எல்லாரும் எதிர்க்கு என் மான மரியாதையே போயிடுமே அப்படின்னு சொல்லி மாமா பொண்ணு வேற பதறா. ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் எதிர்க்கு இதுதான் என்னோட ஒய்ஃபு, இவ பேரு கீகி, இவளும் ஒரு டிசைனர் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் எல்லாரும் எதிர்க்கே உண்மையை சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இவங்க மாமா பொண்ணு பாரு எல்லாரும் எதிர்க்கையும் வந்து நான் தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு போனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவளுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. இவளை தான் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றேன், இவளை தான் இப்ப கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், கடைசி வரைக்கும் இவ கூட தான் வாழ்வேன், தயவு செஞ்சு வந்துட்டு கண்டவங்க சொல்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இங்க ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எல்லாரும் வாங்குற சம்பளத்துக்கு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ரூமுக்கு வந்த உடனே ஹீரோயின் சமைச்சு எடுத்துட்டு வந்த மொத்தத்தையும் ஹீரோ சாப்பிட்டு முடிச்சிடறான். பரவாயில்லையே
நல்லபடியா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றது, எனக்கு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆபீஸ்லயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஒரு பார்ட்டி நடக்குது. ஆக்சுவலா என்ன பார்ட்டி அப்படின்னு பார்த்தா இந்த ஜேம்ஸ்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து ஒரு கிளைண்ட் வராரு இல்லையா, அவர் கூட யார் வந்து கான்ட்ராக்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வராங்க. அந்த பார்ட்டியில பார்த்தா நம்ம ஹீரோவோட மாமா பொண்ணு, ஹீரோயினோட தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. இவர் தான் ஜேம்ஸ். இவர் தான் வந்து ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து மெயினா நம்ம ஹீரோயினை பார்க்கணும், அதாவது ஆண்டியை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்க எல்லாருக்கும் வந்து ஜேம்ஸையும் தெரியுது, ஆண்டியையும் தெரியுது. ஆனால் இவங்களை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து ஜேம்ஸ் கூட எப்படியாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் நான் ஆண்டி கூட மட்டும்தான் சைன் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு அவங்க வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போது ஹீரோவும் சரி பரவாயில்ல, ஓகே, நானும் ஆண்டியை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். எல்லாரும் போய் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டியை வந்து வெல்கம் பண்றதுக்காக. எப்படியாவது ஆண்டியை இன்னைக்கு பார்த்துடணும், சின்ன வயசுல இருந்து அவங்களோட டிசைன்ஸ்னா எனக்கு பிடிக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோயினை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் செம சூப்பரா வந்து நிக்கிறா. அவளை பார்த்த உடனே இவ எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கரிச்சு கொட்டுறாங்க. நீ எதுக்காக இங்க வந்த, தயவு செஞ்சு கிளம்பு, இப்ப முக்கியமான கெஸ்ட் வர போறாங்க, உனக்கெல்லாம் வந்து இங்க அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உள்ள விட மாட்டாளுங்க. நான் உங்க யாரையும் பாக்கிறதுக்காக இங்க வரல, நான் ஜேம்ஸை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவரே வந்துட்டு அவர் கையால பண்ண இன்விடேஷனை எனக்கு அனுப்பியிருக்காரு, நான் வந்து அவரை பார்க்கணும், தயவு செய்து எல்லாம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அதுக்குள்ள செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அந்த இன்விடேஷனை எடுத்து பார்க்கும் போது, இல்லையே இது ஜேம்ஸோட கையெழுத்து, அவர் தான் வந்து இவங்களை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சவுண்ட் கேக்குதுன்னு ஹீரோ வெளியில வந்து பார்க்கும்போது எல்லாரும் ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, என்ன ஆச்சு, நீ எதுக்காக இங்க வந்த, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு போது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் என்னோட கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றா. கிளைண்ட்டா, யாரு, ஜேம்ஸ் தான் என்னோட கிளைண்ட் அப்படின்னும் போது இவ போய் சொல்றா. இவ வாயை திறந்தாவே எப்படிதான் போய் வரும்னு தெரியல, இவளே ஒரு எடுக்கு நாட்டான், இவ என்னவோ பெரிய டிசைனர் மாதிரி பேசுறா அப்படின்னும் போது, ஆமா நான் தான் ஆண்டி அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஜேம்ஸ் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க தான் ஆண்டி. ஏன் அப்படின்னா இந்த ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் நான் என் கையாலே டிசைன் பண்ணி இவங்களுக்கு அனுப்புனேன், எந்த சந்தேகமும் கிடையாது, இவங்க தான் ஆண்டி அப்படின்னு சொல்றேன். ஓகே, செம ஷாக்கு, இன்னும் நீ நிறைய விஷயம் என்கிட்ட வந்து மறைச்சிருக்க போல இருக்கே அப்படின்னும் போது, சரி நம்ம இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சும்மா இருப்பானா ஹீரோ ஜேம்ஸ் கிட்டயும் சொல்லிடுறான், இவங்க என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னும் போது அப்படியே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம ஹீரோக்கும் அப்படியே பெருமையா இருக்கு ஹீரோயினை பார்க்கும் போது. அப்பவும் வந்து ஜேம்ஸ் என்ன சொல்றானா, என்னதான் நீங்க அவங்களோட ஹஸ்பண்டா இருந்தாலும் அவங்க கம்பெனி கூட தான் நான் வந்து சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இன்னமும் வந்துட்டு நீ என்கிட்ட எதனா மறைக்கிறியா அப்படின்னு மறுபடியும் ஹீரோ கேட்கும் போது, ஆமா உனக்கு இன்னும் நிறையவே சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அடி பாவி, ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் கொடுக்காத, என்னோட ஹார்ட் வந்து லிட்டில் ஹார்ட் அப்படின்னு சொல்றான். கடைசியா ஒரு வழியா நம்ம முறை பொண்ணும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒன்று சேர்ந்துடுறாளுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னும் போது அவளுமே ஒத்துக்கிறா. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, தாத்தாக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும் சீக்கிரமே அப்படின்னா மிராக்கிள் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட ஒரு வாட்டி என்ன காப்பாத்தினாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீ கவலைப்படாத, தாத்தாவை நானே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை எப்படியாவது பிரெக்னென்ட் ஆகிட்டா கண்டிப்பா நம்மளை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இந்த ப்ராசஸ்ல இறங்கிடுறான். ஹீரோயின் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா, உன்னை நான் லவ் பண்றேன் அப்படின்னு வாயை திறந்து இவன் சொல்லுவான் அப்படின்னு நினைச்சா அவன் அதை விட்டுட்டு மத்த எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. தாத்தா வந்து நான் ரொம்பவே பெட்டரா இருக்கேமா, முதல்ல இல்ல 10 வருஷமா இந்த நோயில கஷ்டப்பட்டேன், நீ இந்த மருந்து கொடுத்து நான் பெட்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இவங்களும் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மிராக்கிள் டாக்டர்னு ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, ஐயோ தாத்தா நீங்க கவலையே படாதீங்க, என்னோட மருந்துலயே நீங்க வந்து பூரணமா குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்றா. கரெக்டா அந்த டைமுக்கு வேலைக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட தங்கச்சி வந்திருக்காங்க, ஏதோ எமர்ஜென்சியா உடனே பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு வந்து சுத்தமா அவளை போய் பார்க்கவே பிடிக்கல. அவளும் எங்க அப்பாவும் சேர்ந்து பண்ணதுல கண்டிப்பா நான் அந்த குடும்பத்துல யார் மூஞ்சிலையுமே மூழ்க விரும்பல அப்படின்னு சொல்றா. ஏதோ எமர்ஜென்சி போய் பாருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கம்பல் பண்றாங்க. ஹீரோயினுக்கும் இவங்க எல்லாம் சொல்றதுனால வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறா. போனா அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சீரியஸா இருக்காரு, உன்னை பார்க்கணும்னு கடைசியா ஆசைப்படுறாரு, தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், ரொம்ப முக்கியமான நாள், நான் சாவு வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மொக்க பண்றா ஹீரோயின்.
அதுக்கு அவ சொல்றா, ஐயோ அப்பா இன்னும் சாகவே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு அப்படின்னும் போது, அப்படியா சரி செத்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்றா. இவ கொஞ்சமும் இறக்கமே இல்லாம பேசுறாளே, ஃபியூச்சர்ல நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியலையே, நம்ம வேற போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ பயப்படுறான். அப்ப தாத்தா எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா நீ போகணுமா, போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளுக்கு எங்க அப்பங்காரனுக்கு நான் தேவையே படல, இந்த குடும்பத்துக்கே நான் தேவைப்படல, ஆனா இப்ப வந்து நான் தேவைப்படுறேன் அப்படின்னா சரி ஓகே, நீ கொஞ்சமா என்கிட்ட கெஞ்சி முட்டி போட்டு நாய் மாதிரி கொலை, அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்னும் போது இப்பதான் இவன் மனசுல என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ அவளால வந்து நான் இங்க இவ்வளோ அசிங்கப்பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. வேற யார் வேலையும் இல்லை, நம்ம ஹீரோவோட மாமா பொண்ணு வேலைதான் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், காசு வேற அவ கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு முட்டி போட்டு பவ் பவ் அப்படின்னு கத்துறா. அவ்வளவுதான், ஹீரோக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. நினைச்சத அவ பண்ணி முடிச்சுட்டா அப்படின்னு நினைக்கிறான் மனசுக்குள்ள. ஹீரோயின் மட்டும்தான் இவ கூட வரா. ஆனா அவளுக்கு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தா, நம்ம அப்பாவுக்கு கார் ஆக்சிடென்ட், ஐசியூல இல்லாம எதுக்கு வார்ல இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் குழப்பமா இருக்கா. ஹீரோயின் போகும்போதே வந்து ரூம்குள்ள பிடிச்சி தள்ளி தாப்பா போட்டு விட்டுறா ரூம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது உள்ள 2-3 ஆம்பளைங்க இருக்காங்க. அவங்க கிட்டதான் ஹீரோயினை கொண்டு வந்து விட்டுருக்காளுங்க. ஹீரோயினை கால் பண்றான் அப்படின்னு ட்ரை பண்றா, பார்த்தா ஹீரோவோட லைன் போல இவங்க ஜாமர் வச்சுட்டாங்களாம். உன்னால யாருக்கும் கால் பண்ணவே முடியாது, எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி நாங்க உன்னை விடாம உன்னால இந்த ரூமை விட்டு கூட வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்றானுங்க. ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தாதான் ஹீரோயினோட அப்பாவும் சித்திக்காரியும் வந்து பயங்கரமா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு சிரிச்ச மூஞ்சோட போயிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா பிளான் தான், ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு கத்துறான். கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு மாமா பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்காரிக்கு ஏகச்சக்கமான பணத்தை கொடுக்குறா. ஐயோ இவ்வளவு பணமா அப்படின்னு அவளும் வாயை பொழந்துக்கிட்டு சந்தோஷப்படுறா. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். வந்துட்டு கால் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், ஹீரோயினோட நம்பர் போல. அப்போ உடனே மாமா பொண்ணு ஓடி வந்து, நீ யாரு தேடுற, ஹீரோயினியா தேடுற, அவ இப்பதான் 2-3 ஆம்பளைங்க கூட ஒரு ரூம்குள்ள போனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது. பாத்தியா உள் சைட் தாப்பா போட்டிருக்கு, உன் பொண்டாட்டி இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் 3 ஆம்பளைங்க, ஒருத்தன் கூட கிடையாது, 3 பேர் கூட உள்ள போனா, சி என்ன மாதிரி பொம்பளையா இருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம்ம ஆத்திரம். ஹீரோ கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறான். போ அவளை இருக்கிற கோலத்துல நீ பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவ கூட நீ வாழவே கூடாது அப்படின்னு இவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. நம்ம ஆள் தான் அடாவடி பிடிச்சவளாச்சே, அவ சும்மாவா இருப்பா, போட்டு எல்லாரும் பொலந்து எடுத்து முட்டி போட வச்சுட்டு இருக்கா. அவனுங்கெல்லாம் கதறானுங்க. ஐயோ விட்டுருங்க மேடம், தெரியாம வந்துட்டு நான் போயிடுறேன், டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, வாங்கடா போலாம் அப்படின்றானுங்க. நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கும் போது ஹீரோ பதறி போயிடுறான். உனக்கு என்னவோ ஆயிடுச்சோன்னு நான் பயந்துட்டேன், நீ என்னன்னா ஏன் வந்தன்னு கேட்குற அப்படின்னு கேட்குறான். பாவம் எல்லாரையும் போட்டு எதுக்காக நீ இப்படி அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மாமா பொண்ணு கேட்குறா. அடியே அவனுங்க என்ன ரேப் பண்ண வந்தானுங்க, அடிக்காம வேற என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிடுது, நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் இங்க வந்த, நீயாவே எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த, இது எல்லாமே நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ மாமா நான் இதெல்லாம் பண்ணல மாமா அப்படின்னு சொல்றா. செக்ரட்டரி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்காரியை பிடிச்சிட்டு வந்துடுறான். சார் அது மட்டும் இல்லாம இவங்களோட மொபைல்ல வந்து இவ்வளவு பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அது இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை பலர்னு விடுறான். இவளுக்கு அவ்வளவுதான் பீதி ஆயிடுது. எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். இவளுக்கு ஐயோ என்னடா பண்றது, அப்படியே எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. ஹீரோ பார்த்தா ஹீரோயினை தூக்கிறான். டேய் நான் நல்லா தான்டா இருக்கேன், ஏன்டா என்ன தூக்குற அப்படின்னும் போது, இன்னைக்கு மட்டும் உனக்கு எதனா ஆயிருந்ததுன்னா உன்னை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வுலயே நான் செத்துருப்பேன், நல்லதா போச்சு நீ வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சிருக்க, இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்ப நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். உண்மையாவே இவன் நம்மளை ரொம்ப தான் லவ் பண்றான், ஆனா அது வாயை திறந்து சொல்லதான் மாட்டான் அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஹீரோயின் புதுசா ஒரு மருந்து ரெடி பண்றா, அது தாத்தாக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டைமுக்கு சடனா நான் தான் மிராக்கிள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்து அவர் குடிக்க போற மருந்தை வாங்கி குப்பை தொட்டில ஊத்திடுறா. மாமா பொண்ணுதான் கூட்டிட்டு வரா. அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, என்னதான் நீங்க வந்து என்னை திட்டி அனுப்பிட்டாலுமே நான் வந்து தாத்தாவை பயங்கரமா வந்து லவ் பண்றேன், அவருக்கு மேல எனக்கு அக்கறை இருக்கு, அவர் தான் எனக்கும் தாத்தா, அதனால நான் வந்து மிராக்கிள் டாக்டரை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இல்ல ஆக்சுவலா ஹீரோயின் தர மருந்து எனக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இல்ல அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் வச்சுட்டு இருக்கா, அந்த மருந்துன்ற பேர்ல
அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடனே சாக்க மாட்டீங்க, குணமாகற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு செத்துருவீங்க உடனே அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம ஆத்திரம். உண்மையாவே நீதான் மிராக்கல் டாக்டரா, அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு போய் சொல்றா. ஹீரோயின் கிடையவே கிடையாது, நான் தான் அந்த மிராக்கல் டாக்டரு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. மாமா பொண்ணு அடியே, எல்லாமே நான் தான், டிசைனர் நான் தான், இது நான் தான், அது நான் தான், என்னதான் நீ அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே, நான் வந்துட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, அதுக்கு நானும் ஒரு விஷயம் சொன்னேன், அது என்ன அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மிராக்கிள் டாக்டர்னு ஒருத்தி வந்துக்கிறா இல்லையா, அவகிட்ட கேட்குறா. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பார்த்தப்ப ஹீரோ தான் வந்து பழைய சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றது தெரியல. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாத்திடுறா. உங்களோட உடம்பு நீங்களே தான் கெடுத்து வைக்கிறீங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவளுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் ஹீரோ வந்து அவனோட பேரை சொல்லியிருப்பான். அது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்றது முதல்லயே தெரிஞ்சிருச்சு. நம்ம தான் கீ அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போதைக்கு நான் வந்து இந்த நிலைமையில அவளை போய் பார்க்க மாட்டேன், ஏன்னா நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சது இன்னும் அச்சீவ் பண்ணவே இல்லை, அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அதனாலேயே ஹீரோயின் வந்து அப்ப நான் தான் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க மாட்டா, உண்மையாவே நீதான் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறான். நடிக்க வந்த பொண்ணு அவ்வளவுதான் மொட்டி போட்டு கதற ஆரம்பிச்சிடறா. இவங்க கம்பல் பண்ணதுனாலதான் நான் வந்து, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறா. செம காண்டான ஹீரோ என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் உன்னோட குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு கூட ஒருத்தர் பாத்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறான். தாத்தாக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அடே பொக்கிஷமே உனக்கு கிடைச்சிருக்குடா, தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ சிரிச்சாலும் மனசுக்குள்ள இப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா இவ எப்பனாலும் என்ன விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு பயப்படுறான். அதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க தாத்தாவை சரி பண்ணிடுறா. அவ்வளவுதான், நம்மளோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றா. ஹீரோ இப்பவும் வந்துட்டு எதையும் சொல்லாம, உண்மையாவே நீ போறியா, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கானே தவிர நான் உன்னை லவ் பண்றேன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டான். ஆமாண்டா, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது உன்னோட விருப்பத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நான் எனக்காக உன்னை வந்து தடுத்து வைக்க முடியாது, நீ வந்து அவ்வளோ டேலண்டடான பொண்ணு, உன்னை நான் வந்து தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியா, சரி ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. சண்டாளி உண்மையாவே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் பறந்து போனாலே அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். அடே பைத்தியம், கடைசி வரைக்குமே வந்து லவ் பண்றேன்ற விஷயத்த மட்டும் நீ சொல்லவே மாட்டியா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறா. அப்ப நீ போலியா அப்படின்னு கேட்கிறான். நான் ஏன்டா போறேன், நான் தான் உன்னை முதல்ல இருந்தே லவ் பண்றேனே அப்படின்னு சொல்லும் போது, என்னது நீ என்ன லவ் பண்றியா, எங்க நீ என்ன அடிப்பியோ திட்டிவியோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, சின்ன வயசுல இருந்து நீ என்ன எப்பயுமே அடிச்சு பயமுறுத்தி வச்சுட்ட அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல லேட் பண்ணவே கூடாது, இவளை பிரெக்னென்ட் ஆக்குனா மட்டும்தான் இவன் நம்மளை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இது பாரு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சாரி முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. எனக்கு உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதனால என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறா. பார்த்தா ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கா, அதுவும் ட்வின்ஸ் வேற. அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.